தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம தொடர்ந்து வசனத்தை தியானித்து கொண்டே இருக்கிறோம். வசனங்கள் தான் நமக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. வசனம் ஒருத்தங்க வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க சொந்த புத்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தரால் கூட அவங்கள மாற்ற முடியாது. ஏனென்றால் கர்த்தர் வசனத்தின் மூலமாக தான் மாற்றுகிறவர். சில சமயத்தில் எக்ஸெப்ஷன் கேஸ் எல்லாம் மாற்றுறாரு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மாறுவது தான் சரியான வழிமுறை. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மக்களுக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கிறது. என்ன பற்றாக்குறை சொல்ல முடியுமா? என்ன பற்றாக்குறை சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கட்டுற சத்தமாக சொன்னா தானே எனக்கு கேட்கும். பண பற்றாக்குறை, ஆரோக்கிய பற்றாக்குறை. நல்லா கவனிங்க, உலகம் முழுசும் ஒரு பற்றாக்குறை என்னென்னா மனதில் அமைதி இல்லாமல் இருக்கிறார்கள். பணம் இன்னைக்கு இருக்காது, நாளைக்கு வந்துடும். ஆரோக்கியம் இன்னைக்கு இருக்காது, அதனுடைய வழிமுறைகளை கடைபிடிச்சா நாளைக்கு வந்துடும். ஆனால் மன அமைதி எங்கே போனாலும் வராது. அதனால தான் மக்கள் என்ன செய்கிறாங்க, நீர்நிலைக்கு போகிறாங்க, டூருக்கு போகிறாங்க, ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, பல நாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்குறாங்க. எதுக்காக? மனசுக்கு ஒரு அமைதி. ஒரு இடத்துல போட்டுருந்துச்சு, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். அல்லேலூயா. அவர்கிட்ட வரும்பொழுது இலவசமாக வாழ்க்கைக்கு தேவையான மக்கள் தேடுகிற அந்த நிம்மதியை இயேசு தருகிறார். அல்லேலூயா. இப்போ இயேசுக்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே சொல்லுவோம், லைவாக போவோம். இயேசுக்கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும்? நிம்மதி கிடைக்கும், அப்புறம் சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், பரலோகம் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் அவருக்கு பார்ட்னராக மாறணும். அவருடைய பார்ட்னர், அப்போ ஒரு தொழில் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பார்ட்னருங்க அப்படின்றாங்க இல்லையா? அப்போ பார்ட்னர்னாக்கா லாபத்துலேயும் பங்கு கிடைக்கும், நஷ்டத்துலேயும் பங்கு கிடைக்கும். சரி, நாங்கள் நஷ்டமே வராதுன்னு ஓட்டக்கூடிய நிறுவனம் கிடையாது. அல்லேலூயா. கல்யாணம் முடிக்குள்ள கரெக்டாக ஒரு வாக்குமூலம் வாங்குறாங்க, தெரியுங்களா? என்ன வாக்குமூலம் வாங்குறாங்க? வாழ்விலும் வாழ வைக்கிறதுக்கு தான் கல்யாணம். ஆனால் என்னென்னு சேர்த்துக்கிறாங்க உள்ளார? தாழ்விலும் சுகத்திலும் சேர்த்து விவரமாக உங்ககிட்ட என்ன வாங்குறாங்க? வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிறேன். எப்போ நான் அன்னைக்கு சொன்னேன்ல, வாழ்வும் வரும் சுகமும் வரும். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு நம்ம பார்ட்னராக இருந்தோம்னா நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே லிஸ்ட்டு, எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 27 வாசிக்கலாம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. இப்போ பார்ட்னராக அவருக்கு வருவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. We are partner with Christ.
நாம் தேவனுடைய உடன் பங்காளிகளாக, பார்ட்னராக, பங்குதாரராக இருக்கிறோம். இப்போலாம் நிறைய ஷேர் வாங்குறாங்க. அது மாதிரி ஆண்டவர் நம்ம தன்னுடைய ஷேரெல்லாம் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அவருக்கு ஒரு ஷேர் ஹோல்டரெலாம் நம்ம இருக்கணும். இப்போ என்ன சொல்கிறாரு? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே, நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் வாருங்கள். கமன் டு மீ. என்னிடத்தில் வாருங்கள், நான் என்ன தருவேன் உங்களுக்கு? இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். மனதில் அமைதியை தருவேன். இதுதான் பிராமிஸ். அவர்கிட்ட வந்தால் என்ன தருவாரா? இளைப்பாறுதல், மனதிற்கு அமைதி, நிம்மதி. அப்ப ஆண்டவர் யாரை அழைக்கிறாரு? வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களை அழைக்கிறாரு. அழைச்சிட்டு என்ன பிராமிஸ் பண்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் வேணா நீ என்னோட கூட பார்ட்னரா இருக்கணும். அது சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனத்தை கவனிங்க. நான் சாந்தமும். அப்போ சொல்லிட்டாரு, தபார் எனக்கு பார்ட்னராக வர விரும்பிட்ட, வந்துட்டு நான் எப்படி இருக்கணும்? சாந்தமாக இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும்? மனத்தை. இதுதான் குவாலிஃபிகேஷன். உங்களை பார்ட்னராக ஆண்டர் மாத்துறாருன்னா 2 குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இன்டர்வியூவில். என்ன இருக்கணும்? சாந்தம் இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமும் மனத்தாழ்மை இருக்கிறேன். நீங்களும் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் பார்ட்னரோடு சேர்ந்து போக முடியும். கோபக்காரனுக்கு சிநேகிதனாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் கோபக்காரனும் அவர் சாந்த குணமாக இருக்காருன்னா பார்ட்னர் சேர்ந்து போக முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகம்னா என்ன? யோக். ஆங்கிலத்தில் யோக் அல்லது நுகம் எங்கே இருக்கும்? மாட்டினுடைய கழுத்தில் இருக்கும். மாட்டினுடைய கழுத்தில் இருக்கும். ஒரே ஒரு மாடு வச்சு ஏர் ஓட்ட முடியுமா? ஒரு பெரிய வண்டி மாடு இருக்குன்னு இங்கே, ஒரே ஒரு மாடு வச்சு வண்டி ஓட்ட முடியுமா? 2 பக்கம் 2 மாடு, நுகம் 1. சொல்லுங்க. 2 பக்கம் ஏர்லேயும் 2 பக்கம் 2 மாடு, வலதுபுறம் 1, இடதுபுறம் 1. வண்டியிலும் வலதுபுறம் 1, இடதுபுறம் 1. ஆனால் நுகம் 1 தான். அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரசும இருக்கிறவங்களை அழைத்து அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், பட் யூ மஸ்ட் கேரி மை யோக் வித் மீ. நான் ஒரு பக்கம் கழுத்தில் நுகத்தடி வச்சுருக்கேன், நீ அதை அடுத்த சைடு பிடிச்சிக்கணும். இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லி கூப்பிட்ட ஆண்டவர் எதை கொடுக்குறாரு? இது நியாயமா? ஏற்கனவே நான் பிரச்சனையில் இருக்க ஆண்டவர், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன போட்டிருக்கு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. அவருடைய பார்ட்னரா நாம இருக்கணும்னா நாம நுகத்தை கழுத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் இளைப்பாறுதல் தருவதற்கும் அந்த இளைப்பாறுதல் எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றுமே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் கவலையப்படாத நிறைய பேர் ஒரு தவறான ஒரு பிராமிஸை கொடுத்து நயவஞ்சகமாக அழைக்கிற மாதிரி அழைத்து எல்லாம் அவர் பார்த்துக்கிற, உனக்கு ஒரு கவலையும் வராது, ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு எதுவுமே வராதுன்னு சொல்லி நம்ப வச்சு கடைசியில் கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவருக்காக சகிச்சுக்கோன்னு சொன்னால் அது தப்பாக போயிடும். அதனால தான் ஆண்டவர் வர்ற எல்லாத்துக்குமே சொல்கிறாரு, நீ வா, என் நுகத்தை சுமந்து கொள், என்கிட்ட கற்றுக்கொள்ளு, அந்த இளைப்பாறுதலை எப்படி தக்க வைத்துக் கொள்வது, வாழ்க்கையின் பாடங்களை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. சரி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும். இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
ஒரு மாடு, ஒரு ஏர் இருக்குன்னா 2 மாடு இருக்கிறது போல் அவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறாரு, அவர் பாரத்தை நாம் சுமக்கிறோம். சொல்லப்போனால் 2 பேருக்கு ஈக்குவலாக என்ன செய்கிறாங்கன்னா நுகத்தை சுமந்து கொண்டு முன்னேறுகிறார்கள். அப்போ நம்முடைய பரலோக பிரயாணத்தில் தேவனோடு அவருடைய நுகத்தை நாம் சுமக்கவில்லை என்று சொன்னால் பரலோக வாழ்வை குறித்ததான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட எதை கொடுக்கணும்? கழுத்தை கொடுத்துடணும். சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் முடிச்சா அவங்ககிட்ட போய் கழுத்தை நீட்டிட்டு அவ்வளோதான். தாலியே கட்டி 3 முடிச்சு போட்டால் வேலை முடிஞ்சது. அதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது, அவ்வளோதான். கணவன் மனைவி முடிஞ்சு போச்சு. அதே போல் தேவனிடத்தில் கழுத்தை நீட்டணும். அவர் நுகத்தடியை வைப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார். அவரோடு கூட சந்தோஷமாக போயிட்டே இருக்கலாம். எத்தனை பாரம் இருந்தாலும் சரி, எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, நம்ம கூட ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு, அவரு கூட நம்ம போயிட்டுருக்குறோம் என்பதை மறந்துடக்கூடாது. ஒரு பாட்டு, பழைய காலத்து பாட்டு. பாடுகள் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை காண்கிறேன், பெலனிந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான், உந்தன் தரத்தால் தூக்கினேன் உன்னை நான், உந்தன் தந்தை நான் உன்னை வீடேனே, உந்தன் தந்தை நான் உன்னை வீடேனே. அல்லேலூயா! எவ்வளோ அருமையான பாடல். அப்போ ஆண்டவர் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க விரும்புகிறார். அவர் மௌனமாக இருக்கிற விருந்தாளி கிடையாது. நம்ம வீட்டில் பேசிக்கொண்டே இருக்கிற பேச்சாளர் அவர். நாமளே சும்மா இருக்க மாட்டோம், பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் பேசக்கூடியவர், பேச்சுக்கெல்லாம் அதிபதி, எல்லா பாஷைகளுக்கும் காரணர். அவர் பேசாமல் இருப்பாரா? அல்லேலூயா! அவர் பேசுவார். இப்போ நன்றாக கவனிங்கள். அவர் அடுத்தது விளக்கம் கொடுக்கிறார். அது 11ஆம் அதிகாரத்தில், கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிடைக்கும். எப்போ கிடைக்குமோ அப்போ கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா! மாட்டு வண்டி ஓட்டினவங்களுக்கு தெரியும், இல்லாட்டி மாட்டு வண்டியில் உட்காந்துட்டு போனவங்களுக்கும் தெரியும். முன்பாரம் பின்பாரம்னு இருக்கும். அதை கரெக்டாக வச்சாதான் வண்டி கழுத்தில், மாட்டு கழுத்தில் அதிகமாக அழுத்தாமல் போயிட்டே இருக்கும். பாரம் இருக்கும், ஆனால் பாரம் தெரியாது. இதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். இப்போ மேடெல்லாம் ஏறுதுன்னு வைங்களேன், ஒரு மாட்டு வண்டி கொஞ்சம் ஒரு ஸ்லாப்பிங் மேடில் ஏறுதுன்னு சொன்னால் பாரத்தெல்லாம் கொண்டு முன்னாடி வைப்பாங்க கொஞ்சம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் கொஞ்சம் அது ஏறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னாடி வச்சாங்கன்னா இழுத்துரும். நன்றாக கவனிங்க. இப்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எப்போ எதை அனுமதிக்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய நுகத்தை நம்மேல் சுமந்து கொள்ள வேண்டும். அந்த நுகம் எப்படிப்பட்டதுன்னா மெதுவானது, சுமை லகுவானது. நம்ம பாஷையில் சொல்லிட்டு போனால் லைட் வெயிட். வெயிட்டாக லைட்டானா லைட் வெயிட். அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவனோடு பயணிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை, யார் கூட இருக்கிறோன்றது தான் முக்கியம். அவர் நமக்கு டெய்லி கற்றுக் கொடுப்பார். எனக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாரா, பாஸ்டருக்கு மட்டும்தான் கொண்டு போடார்? இல்லை, எல்லா விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா! அப்போ இந்த நுகம் என்பதை 2ஆக பிரிச்சுக்கலாம். உலகத்தினுடைய நுகம்னு ஒன்று இருக்குது. அது அழுத்துச்சுன்னா மனுஷன் திரும்பி வரவே முடியாது. வாழ்க்கையில் அப்படியே படுத்துருவான். கடன் என்ற நுகம் அமுத்துச்சுன்னு வைங்களேன், கடன்லேருந்து வர்றது அவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். வியாதியில் படுத்துட்டானா வெளியே வர்றது கஷ்டம், பிரச்சனைகள். இப்படி மனிதனுடைய பாவத்தினால் வர்ற நுகம் சாத்தானுடைய நுகம். அதை மனிதன் மீது வைத்து அவனை அழிப்பதற்காக அவன் நுகத்தை வைக்கிறான். அல்லேலூயா! இப்பெல்லாம் நிறைய பேர் குடிச்சிட்டு ரோட்லலாம் கிடக்கிறது இல்லை. ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே சாக்கடை ஓரத்தில், ரோட்டு ஓரத்தெல்லாம் அப்படியே கிடப்பாங்க. அவங்க மேலே ஒரு நுகம் வச்சு பிசாசு என்ன பண்ணிட்டான், கீழே தள்ளி விட்டு அவங்க வாழ்க்கையை அழிக்கிறான்.
ஆனால் அவனுக்கு ஒரு ஆசையை காட்டி நுகத்தை வச்சுட்டான். ஏய் ரொம்ப ஜாலியாக இருக்குண்டா, போடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்ட பிறகு தான் தெரியுது கீழே. மறுபடியும் ஏன்ச்சானா, மறுபடியும் அதை தான் தேடுறான். நான் இவ்வளோ அவமானப்பட்டுட்டேனே, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேனே, இப்படி என் குடும்பத்துக்கு உதவி இல்லாமல் இப்படி கிடக்கிறேனே அப்படிலாம் நினைக்க மாட்டான். ஏன்ச்சா மறுபடியும் அதுக்கு தான் போவான். அது சாத்தானுடைய நுகம். அவனுடைய பாரத்தையும் அவனுடைய நுகத்தையும் ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டு அவர் என்ன செய்கிறார்னா, இவனை பரலோக ராஜ்யத்தின் குடிமகனாக மாற்றுவதற்கு அவருடைய நுகத்தை விற்று அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் நுகத்தை சுமந்து கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா. சரி, இப்படி சாத்தானுடைய நுகம் இருந்துச்சுன்னா தேவனுடைய மனிதர்கள் பிரசங்கித்து தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை வரும்போது அந்த நுகங்கள் முறிந்து போயிடும். நீங்கள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுதே உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்துடும். ஏன்னா வார்த்தையில் வல்லம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் சொல்கிறத நீங்கள் விசுவாசித்து ஆமேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை வெளியே போயிடும். நீங்கள் ஆமேன்னு சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னா சந்தையை யோசித்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எதையோ ஒன்று யோசித்துட்டு இருக்காங்க, நாங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கு ஆமேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள் இருதயமும் உங்களுடைய மனசும் இங்கே தங்கியிருந்தால் மட்டும்தான் சொல்கிறதுக்கு ஆமேன் அல்லேலூயா தானாகவே வரும். அல்லேலூயா. சரி, ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். உலகத்திலிருந்து வர எல்லா நுகத்தையும் அபிஷேகம் முறிக்கும். நம்ம சபையில் நிறைய அபிஷேக ஆராதனை நடத்திருக்கோம். அந்த அபிஷேகத்துடைய வல்லமை அதனுடைய மேன்மை தெரியாதனால நிறைய பேர் அதை இழந்து போயிட்டாங்க. சிலர் அதை இழக்காமல் காத்துக்கிட்டாங்க. ஒன்று இலவசமாக கிடைக்குதுன்னா அது தரமற்றதுன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு அர்த்தம். பேதுருக்கிட்ட போயிட்டு ஒரு பிலிப்பு பட்டணத்தில் பேதுரு போய் ஊழியம் செய்யும்பொழுது அங்கே இருக்கிற மந்திரவாதி என்ன செய்கிறாரு, பேதுருக்கிட்ட நீங்கள் கையை வச்சாக்கா இப்படியெல்லாம் அற்புதம் நடக்கிற மாதிரி எனக்கும் என்ன நடக்கணும் அப்படின்ட்டு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு காசை கொண்டாந்து கொடுக்குறாரு. காணிக்கு கொடுத்து எதை வாங்க பார்க்குறாரு? வரத்தை வாங்க பார்க்குறாரு. அப்போ பேதுரு எப்படி என்ன சொன்னார் தெரியுமா? உன் பணம் உன்னோடு கூட நாசமடைவதாக. வரத்தையும் வல்லமையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அதனால தான் இலவசமாக ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால தான் இலவசமாக பயன்படுத்துகிறோம். அந்த இலவசமாக வர்றதை விலையேற பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தக்க வச்சுக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் மீது கயிறுகளை வச்சு ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் விடுதலை கொடுக்குறாருன்னா அது 1,00,000 கொடுத்தா கூட கிடைக்காது. அதை டக்குன்னு தக்க வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பழைய பாவங்களுக்கு போகாமல் கரெக்டாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். ஆகவே நுகத்தையெல்லாம் முறிக்கிறது தேவனுடைய அபிஷேகம்தான். ஒரு சபைக்குள்ள அபிஷேகம் வல்லமை இருக்கும்பொழுது அந்த சபைக்குள்ள வசனம் கேட்கிறவங்களுக்கு பூரணமான விடுதலை கிடைக்கும். ஆமீன் சொன்னவர்களுக்கு விடுதலை கிடைத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, இன்னைக்கு நன்றாக கவனிங்கள். ஆண்டவரிடத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டேன், இனிமே கற்றுக்கொள்றதுக்கே பாடம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பரிசுத்த பவுலே சொல்றாரு, நான் தேறினேன் முற்றினும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன். யாருமே முழுமை அடைஞ்சிடல, இன்னும் நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் கற்றுக் கொடுக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் உங்களுடைய இந்த 2 மணி நேரம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும். கேட்கும்பொழுது ஆண்டவருடைய அந்த பிரசனம் உங்களுக்கு தேவையான வார்த்தை உங்கள் இருதயத்தில் போடும். ஒரு வசனத்தை கவனிங்கள். பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தினின்று தீங்கையும் நீக்கிவிடு, நீக்கி போடு. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தினின்று தீங்கையும் நீக்கிவிடு.
உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலத்தையும் தீங்கையும் வச்சிருக்கக்கூடாது, தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் அம்மாமார்கள் என்ன பண்ணுறாங்க, பேம்பர்ஸ் வச்சு விட்டுறாங்க. டாய்லெட் போனாலும் சரி, யூரின் போனால் எல்லாமே அதில் இருக்கும். அதை எடுத்து எங்கே பீரோவில் வைப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க, நாத்தம். அதே போல் நம்ம வாழ்க்கையில் தீங்கை சஞ்சலத்தை தூக்கி போட்டுறணும், அதான் நீக்கி விடுவது. மறுபடி வசனம் கேட்கல தீங்கு துக்கம் சஞ்சலெல்லாம் தூக்கி போட்டேன், படி இறங்கினவனை காத்துட்ருக்கு எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன்னு வைக்கக்கூடாது. எப்படி அசிங்கத்தை தூக்கி போட்டால் திரும்ப போய் எடுக்க போக மாட்டோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் விட்டவைகளை திரும்ப போய் எடுக்கக்கூடாது. அது பாவமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம், அசுத்தமாக இருக்கலாம், அதை போய் திரும்ப 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 போய் தொடக்கூடாது. ஒரு முறை ஒரு வசனத்தை நம்ம காது கொடுத்து கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியணும், அதுதான் நல்லது. அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. நீ உன் இருதயத்தினின்று சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. இளவயதும் வாலிபமும் மாயன்னா என்ன அர்த்தம்னா, நீ கடைசி வரைக்கும் எங்கே இருக்க முடியாது. அது வயசான காலம் ஒன்று வரும், இலையுதிர் காலம் ஒன்று வரும். அப்புறம் என்ன செய்யுது, அப்படியே சேரை போட்டு ஓரமாக உக்காந்துக்க வேண்டியதுதான். அதனால் இளம் வயதில் தோன்றதெல்லாம் செய்யணும்னு நினைக்காத. கர்த்தருடைய வசனத்தின்படி இது இருக்கிறதா, கர்த்தருடைய வசனத்தின்படி நான் பேசுகிற காரியம் இருக்கிறதா, கர்த்தருடைய வசனத்தின்படி நான் செய்கிற காரியம் இருக்கிறதா, அது என் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், தீர்மானம் எடுக்கிற விஷயங்களாக இருக்கலாம். வசனத்தின்படி நான் எடுத்தேன் என்று சொன்னால் என்னுடைய மாம்சத்தில் தீங்கு இருக்காது, சஞ்சலம் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அங்கீகாரம் இருக்கும். இல்லைன்னா எதுவுமே இருக்காது. அப்போ என்ன சொல்கிறாரு, இதையெல்லாம் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக நிறைய பேர் எடுக்கலாம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யாரை எடுக்கணும், இயேசுவை தான் எடுக்கணும். அவர் வாழ்க்கையில் அவருக்கு எதிராக நடைபெற்ற தீமைகள் ஏராளம். ஆனால் அவர் அதையெல்லாம் தாங்கி சகிச்சு சிலுவையில் நிறைவேற்றி முடிச்சுட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து மேலே போயிருக்கார். நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்ம ஏற்ற சமயத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் நம்மூலமாக ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதத்தையும் ஆலோசனையும் எச்சரிப்பையும் நமக்கு வாங்கி கொடுக்கிறார். ஆகவே தான் நுகத்தடியை கழுத்தில் ஏற்று தினந்தோறும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களா உட்கார்ந்து வேதத்தை தியானித்து நோட்ஸ் எழுதி அதை என்ன பண்ணணும், ஒரு குறிப்பாக எழுதி ஒரு தியானமாக மாற்றி மற்றவர்களுக்கு அனுப்பணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. தினமும் நம்முடைய காலை வேளையில் நடக்கிறது, ஜெபம் நடக்கிறது, தொடர்ந்து நடக்குது, பெரிய ஆசீர்வாதம். 4 பேர் இருந்தாலும் நடக்குது. அருமையான பிளஸ்வின் பிரதர் சாட்சி சொன்னார், 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் வந்தார். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்தாலும் கர்த்தர் பாருங்கள் அவருடைய தேவை என்ன, அவர் அடுத்தது எதிர்காலத்துக்கு என்ன, எங்கே போகணும், எப்படிப்பட்ட சாட்சி ஏற்படுத்த எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டே இருப்பதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டோன்னா இந்த பிரசங்கத்தை உங்கள் ஸ்டேட்டஸில் போடுங்க, 10 பேர் கேட்பாங்க. நீங்கள் போய் வீட்டில் இந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்கும்பொழுது உங்களுக்கு ஆவியானவர் எந்த இடத்துல எதை பேசினாரோ அதை திரும்ப ஞாபகப்படுத்துவார். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். என்ன லிஸ்ட்டுனா, 2 கொரிந்தியரில் ஒரு மனிதர் தேவனுடைய நுகத்தை சுமந்ததினால் வந்ததான பாடுகள், அவைகளினால் வந்த பாடங்கள். அவர் தான் சொல்கிறாரு, நீ நுகத்தை எடுத்துக்கொண்டினா இளைப்பாறுதல் கிடைக்கும், ஆனால் பாடங்களும் அதிகமாய் கிடைக்கும் அதோடு கூட அப்படின்னு சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் 23ஆம் வசனம்.
வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம். பவுல் தன்னை பற்றி பேசுகிறார். நல்லா கவனிங்க. நான் இந்த பதிவுக்காக நானே வாசிக்கிறேன். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? என்னன்னா பவுலை சொல்லிட்டாங்க, நீ இயேசுவின் ஊழியக்காரன்லாம் கிடையாதுப்பா. அதாவது டாப் மோஸ்டில் இருக்கிற பவுலையே அந்த காலத்தில் இருக்கிற டூப்ளிகேட்டு ஊழியக்காரங்க, நீலாம் வந்து யார் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர் இல்லைன்ட்டாங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம்ப்பா, நம்பர் 1 ஊழியக்காரன் நான் தான்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர்கள் நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். 23 நான் அதிகம் அங்கே நிறுத்தணும். நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். என்ன சொல்கிறார் அவர்? சபைக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டவன். நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய விதத்தில் போராடி பிரயாசப்படுறது தான் பிரயாசம். பணங்காசெல்லாம் கொடுக்கலாம், அது யார் வேணால் கொடுக்கலாம். ஆனால் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறாங்க பாருங்க, அந்தகார சக்திகளோடு போராடி ஜெயம் எடுத்து ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க பாருங்க, அதுதான் பிரயாசம். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன். அடி எத்தனை இடத்துல வாங்கியிருக்காரு பா. அப்போ பவுலுடைய பாருங்க, ஆண்டவருடைய நுகத்தை அவர் மீது ஏற்றுக்கொண்டு பாடுகள் அவருக்கு வந்தது, சிலுவை அவருக்கு வந்தது, அவர் என்னெல்லாம் கடந்து வந்தேன்னு சொல்கிறாரு பாருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கவனிங்க, 21 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நாங்கள் பலவீனனானது போல எங்களுக்கு வந்த பலவீனத்தை குறித்து பேசுகிறேன். பலவீனத்தை குறித்து, கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாக இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாக இருக்கிறேன். உனக்கு தான் செய்ய தெரியுமாடா, எனக்கு செய்ய தெரியுங்கிறாரு. இப்படி புத்தீனமாய் பேசுகிறேன். நிறைய பேர் கொஞ்சம் சாந்த குணமாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு என்ன வேணால் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் சொல்கிறார், டேய் உனக்கு தான் துணிச்சலாக எல்லாம் செய்ய தெரியுமா, எனக்கும் தெரியும். சே புத்தீனமாக பேசுகிறேன், என் லெவலுக்கு அது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு அவர் திருத்திக்கிறார். சொல்கிறார், அவர் எபிரேயரா? நானும் எபிரேயன்டா. அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன்டா. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா? நானும் ஆபிரகாம் சந்ததியா. இவருடைய அதாவது என்னன்னா, பவுல் ஏன் இந்த லிஸ்ட்டை போடுறாருன்னா, நீ கிறிஸ்டின் ஊழியக்காரர் கிடையாது, நீ அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் கிடையாது, உன் மேலே அபிஷேகம் கிடையாது, நீ உனக்கு வரம் கிடையாது, உனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ சொல்கிறதெல்லாம் பொய், நீ சொல்கிறது உண்மையே கிடையாது, கர்த்தர் இடத்துல நீ எதையும் வாங்கலை, இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்ததுனால அவர் தன்னை நிரூபிக்கும்படியாக அவர் யார் என்பதை அவரே சொல்கிறார். இன்றைக்கு போனீங்கன்னா சே அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி சொல்லுன்னு வாங்க. அவங்கள பற்றி சொல்லணும். அவங்கள பற்றி சொல்கிறது தப்பு கிடையாது. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும், நான் என்னை பற்றி தெரிந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும், மற்றவர்கள் என்னை பற்றி தெரிந்த விஷயம் குறைவாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு இடத்திலே பவுல் தான் யார் என்பதை சொல்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகம் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் ஜெயிலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் ஆகப்பட்டவன். பாருங்க, நுகத்தடியை ஏத்துக்கிட்டதுனால கிடைச்ச கிஃப்ட், பிளஸிங் இதுதான். See, the yoke is very important. நுகம் ரொம்ப முக்கியம். நுகத்தை சுமந்தாதான் பைபிளே உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் அவர். நுகத்தை ஏற்றுக்கலைன்னா நீங்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அநேகருடைய வாந்தியை தான் நிறைய பேர் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சமைச்சு நாம் சாப்பிடணும், அதுக்கு ஆண்டவர் தான் சொல்லி கொடுக்கணும், வேறு வழியே கிடையாது. இங்கே கவனிங்க, அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக. எந்த தரம்? யூதர்கள்
சவுக்கால அடிக்கிறாங்க. எத்தனை அடியா? 39 அடித்து நிறுத்திடணும். 40வது அடி அடிக்கக்கூடாது. அவங்க ரூல். 1 2 3 அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 39னா ஸ்டாப், நிறுத்திடுவாங்க. அவர் பிரேக் விடுவாங்க. மறுபடியும் 1 2 3 4 அடிச்சு அடித்து எத்தனை அடி? 40 அடியாக 40 அடி தான். சாரி, 40 ஒன்று குறைய 40னா 39 அடி. எத்தனை முறை அப்படின்னா? 195. 5 முறை இல்லை, 2 10 எவ்வளோ இருக்குது? 40 5 20 200 அடி. 200 அடியில் 5 குறைச்சிருங்க, எவ்வளோ ஆச்சு? 195 அடி ஒரு முதுகில் விழுந்தா. எனக்கெல்லாம் ஒரு 3 அடி தான் விழுந்துச்சு, அதுவே தாங்க முடியல. 195 அடி வாங்கிட்டு ஒரு மனுஷன் உயிரோடு இருக்காம்பா. நுகம்தான் காரணம். எஸ், ஓகே. எப்பயுமே உங்களுக்கு எதிரான பிரச்சனை இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கு, உங்கள் மேலே இருக்கிற அழைப்புக்கு உங்கள் ஆண்டவர் எவ்வளோ கனம் பண்ணி வச்சிருக்காரு, அதுக்கு எதிராக தான் பிரச்சனை வரும். இப்போ பவுலுக்கு எதிராக அப்படி தான் பிரச்சனை வந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நான் இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டேன்னு லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறாரு. யோசித்து பாருங்கள், 195 அடி ஒருத்தங்க முதுகில் வாங்கினாங்கன்னா எப்படி அந்த முதுகு இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். நீங்களாக தான் என்ன பண்ணுவீங்க? சாமி கும்பிட போய் என்ன கிடைச்சிது? ஐயோ சாமி, இனிமேல் அந்த சர்ச்சு பக்கம் போகக்கூடாது, இயேசு பேரே சொல்லக்கூடாது. நிறைய பேர் போயிடுவாங்க. நீங்களாம் நல்ல விசுவாசிங்க, நம்புகிறேன். நீங்களாம் போக மாட்டீங்க. நான் போகல, 20 வருஷமாக நான் போகல. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நமக்கு இடர்பாடுகள் வரும்பொழுது, நம்முடைய அழைப்புக்கு எதிராக உலகம் எழும்பும் பொழுது நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும். 195 அடி வாங்கின நபர் நின்னாரா ஓடினாரா? நின்னார். அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்க, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். மிலாறு முள், அந்த என்னது காரமுள், சூரமுள், அப்புறம் செடி கொடியெலாம் சேர்த்து வச்சு பரம்படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மண்ணுக்குள்ளே இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த உளுந்து இதெல்லாம் போட்டு விட்டுட்டு மிலாரை வச்சு தான் மூடுவாங்க. அந்த மிலாரால் எத்தனை முறை அடி வாங்கியிருக்காரா? எத்தனை முள் சல்லுன்னு ஏறி இருக்கும். காலில் அடிச்சிருந்தா, முதுகில் அடிச்சிருந்தா, எங்கே அடிச்சிருந்தாலும் முள்ளெல்லாம் ஏறி இருக்கும், கீறல் விட்டுருக்கும். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் லீஸ்ராவில் கல்லால் எரிஞ்சாங்க. அவர் எரிஞ்சு செத்து போயிட்டாங்க சொல்லி காலை தரன்னு பிடிச்சி கொண்டு போய் ஊருக்கு வெளியே போட்டாங்க. போய் புதைச்சிடுறங்கடா அவனை. அந்த இடத்துல தான் இந்த அடிபட்டு இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு தீமத்தேயு அந்த ஊருக்காரரு அவர் பார்த்துட்டு, எடா உண்மையான ஊழியக்காரர் இவர் தான்டா. இவர் என்ன வாங்கியிருக்காரு? என்ன வாங்கியிருக்காரு? உண்மையான ஊழியக்காரருடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடி கொடுக்கறது இல்லை, அடி வாங்குறது. பாருங்க, இவ்வளோ பாடுகளை அடித்து காலில் போட்டு இழுத்து கொண்டு போய் லீஸ்ராவில் அந்த ரோட்டில் அடித்து இழுத்து கொண்டு போய் ஊருக்கு வெளியே போடும் பொழுது அதை பார்த்த தீமோத்தேயு இவர் தான் உண்மையான ஊழியக்காரன் என்று பவுலுடைய சீடனாக மாறுகிறார். பவுல் அவரை தன்னுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவினுடைய பாடுகளில் பிறந்த பிள்ளைங்க தான் நாமெல்லாம். அதே போல் பாடுகளை ஒருத்தன் ஏற்றுக்கொள்கிறான்னா அவனுக்குரிய கனமே பரலோகத்தில் கொடுக்கறது வேற. இன்றைக்கெல்லாம் ஊழியத்துக்கு பட்டம் வாங்கியிருக்கியா? அதான் அடி வாங்கியிருக்கே கிடையாது. பட்டம் வாங்கியிருக்கியா? ரெவரண்ட் வாங்கியிருக்கியா? டாக்டர் வாங்கியிருக்கியா? பிஷப் வாங்கியிருக்கா? இருக்கா? ரைட்டு. அங்கேயே ரைட்டு. ஜிப்பாலாம் இருக்கா? ரைட்டு, ஓகே. இந்தா முத்திரை குத்திந்தா, இவர் பாஸ்டர். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு முறையாகிலும் அடி வாங்கினால்தான் நம்முடைய ஊழியக்காரத்துக்குரிய அங்கீகாரமே இருக்குதுன்னு பரலோகம் நினைக்குது. அல்லேலூயா. சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நிடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும்.
உன்னையே வேறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். ரோமுக்கு வரும்பொழுது ரொம்ப டேமேஜ். அது மாதிரி இன்னும் 2 முறை, மொத்தம் 3 முறை அவர் போன கப்பல் உடஞ்சி போச்சு. ஏன்டவரே என் கூட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ கப்பலெல்லாம் உடஞ்சி போதே, நான் என்ன பண்ணுறதுன்னு ரிப்போர்ட்டே பண்ணலை. அவர் இருக்கிறார்ல, அவர் கரையேற்றுவார்னு அமைதியாக கற்றுக்கிட்டார். நம்ம எடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவரை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, குற்றம் சாட்டுகிற ஒரு பிள்ளை, தகப்பனை குற்றம் சாட்டுகிற ஒரு பிள்ளைய தகப்பன் நம்ப முடியாது. இப்போ இதெல்லாம் நடக்குது. யார் கூட இருக்கிறாரு? கப்பல் சேதத்தில் இருந்தார். அவர் இருந்தது மட்டும் இல்லை, அவர் கூட தேவன் இருந்தார். அதனால தான் கப்பல் சேதத்தை காப்பாற்றுறாரு. நமக்கு எது நடக்குதுன்றதில்ல, அதிலிருந்து நம்மளை காப்பாற்றப்பட்டோமோ அதுதான் முக்கியம். அந்த காலத்து விசுவாசிகள் எப்படி தான், எங்களை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்ற இந்த அக்கினி சூளைக்கு எங்களை விடுவித்தாலும் சரி அப்போ அதுதான் அவங்களுடைய ஃபார்முலா. இப்போ நமக்கு கிடைக்கலையா, வரலையா, நம்ம நினைக்கிறது நடக்கலையா, ரைட் தூக்கி போடு. ஆண்டவர் வேண்டாம், சர்ச்சும் வேண்டாம், பாஸ்டர் வேண்டாம், தூக்கி எறி, அவ்வளோதான், கொண்டை குப்பையில் போட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் அழைக்கும் போதே சொல்கிறாரு, நுகத்தை சுமந்து கொள், கற்றுக்கொள், இளைப்பாறுதல் கிடைக்கும். இவர் கற்றுக்கொண்டார் பாருங்க. 3 தரம் கப்பல் சேதத்திருந்தேன். கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் 24 ஹவர்ஸுங்க நீந்திக்கிட்டே எந்த மரத்தை பிடிச்சிட்டு இருந்தாரோ, கட்டையை பிடிச்சிட்டு இருந்தாரோ தெரியல, நைட்டு ஃபுல்லாக நீந்திருக்கார். எத்தனை மீன் வந்து கடிச்சிருக்கும்? கடலில் நைட்டு பகலாக இருந்தாக்கா மீன் கடிக்குமா கடிக்காதா? அதுக்கெல்லாம் சில டைமில் சுறாலன்னா முழுங்கிடும், பெரிய பெரிய மீனில் வந்தால் முழுங்கிடும். அப்புறங்க இராப்பகல் முழுவதும் எங்கே இருந்தேன்? கடலிலே இருந்தேன். அப்போ கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிறது என்பது எவ்வளோ கடினமான பாதைகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இந்த மைக்கில் நின்று பேசுகிறது ரொம்ப ஈஸி, யார் வேணால் நீங்கள் உங்ககிட்டலாம் கொடுத்தா என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணிடுவீங்க. பாடுகள் வரும்பொழுது நிற்கிறோமா? கிறிஸ்துவுக்கு அடிபடுகிறோமா? தூக்கத்தை வெறுக்கிறோமா? பல இன்னல்கள் வரும்பொழுது பொறுமையோடு சகிச்சு நிற்கிறோமா? அதில் தான் இருக்குது நாம் யார் என்பது. நம்மளை விட அரசியல்வாதிகள் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாங்க, கதை நல்லா சொல்கிறாங்க. அது ரொம்ப ஈஸி. சொல்கிற வண்ணம் செயல்படுறோம் பாருங்க, அதுதான் கஷ்டம். சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸின்னு ஒரு இதே இருக்குது குரலே, சொல்கிறது படி செய்கிறது தான் கடினம். அப்போ 24 ஹவர்ஸ் ஒருத்தன் தண்ணியில் நீஞ்சிட்டு இருந்தால் அவனுடைய இருதயம் எப்படி துடிக்கும்? கடல் உப்பு தண்ணி ஃபுல்லாக உடம்புல ஊறி இருக்கும், மீன்கள்லாம் அந்த பப்போ வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் கொத்தி இருக்கும், கடல் பாம்பெல்லாம் கூட பக்கத்தில் வந்திருக்கலாம். இந்த மாதிரி அந்த சஃபரிங் மத்தியில் ஒரு வார்த்தை கூட பரிசுத்த பவுல் தேவனை பார்த்து குறை சொல்லவில்லை. அதுதான் நுகத்தை சுமக்கும் மனநிலை. இது பெரிய லிஸ்ட், இது ஊழியக்காரருக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஊழியத்தில் இன்வால்வாக இருக்கிறீங்கன்னா, சின்ன சின்னது தான் வரும். உங்களுக்கு பவுல் மாதிரிலாம் வராது. சின்ன சின்னது வந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடிய, பாடுகளை சகிக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்கணும். சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கணும். சகிக்கிறது வேறு, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது வேறு. நல்லா கவனிங்க. அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன். அவர் பாட்டில் கப்பலில் போவார், நடந்து போவார், எப்படியோ போயிட்டே இருப்பார், எங்கே பார்த்தாலும் போயிட்டே இருப்பார். எருசலேமிலிருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் எப்பா எவ்வளோ தூரம், 100கணக்கான மைல்கள் பிரயாணம் பண்ணார். 3 மிஷினரி பிரயாணங்கள், கடைசி பிரயாணம் ரோமை நோக்கி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், போட்டை வச்சு ஆற்றை கடக்கலான்னு இருக்கும்போது ஆற்றுல வெள்ளம் வந்து போட்டை கவுத்து விட்டு போட்டு உடஞ்சி, அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு நீஞ்சி கரையேறி அப்புறம் ஊழியத்துக்கு போய் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சிலர் தான் சொல்லுவாங்க கஷ்டம் வச்சு, ஐயோ ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். பவுலுக்கு ஒன்று மாற்றி ஒன்றும் இல்லை, தொடர்ந்து ஒன்றா வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்பது அவரவர்களுக்கு பாடு வரும்போது தான் தெரியும்.
மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது ரொம்ப ஈஸி, கவலைப்படாதீங்க கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். ஆனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்போது தான் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கவனிங்க, போட்டிருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு? ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும். பவுல் படித்த மனுஷன் பார்த்தா நல்ல பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, பார்த்தாலே தெரியும். அப்போ நிறைய காசு வச்சுருப்பான்னு திருடன்லாம் அவனை ஃபாலோ பண்ணி ஒருவேளை எல்லாம் பிடுங்கியிருப்பான், துண்டை எடுத்திருப்பான், வேட்டியை அவுத்து பார்த்துருப்பான், என்னடா ஒன்றுமே வச்சு இல்லையே பரதேசி மாரி இருக்கு படா அப்படின்னு சொல்லி விரட்டியிருப்பான். எவ்வளோ நடந்திருக்கும்? கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொந்த ஜனங்களே அவரை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. நல்லா கவனிங்க, கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய உறவினர் இருக்கலாம், அவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களான்னு நினைக்காதீங்க. ஏன்னா பவுலுக்கு அப்படி யாரும் செய்யலை. சுய ஜனங்கள் தான் பவுலை போட்டு வதன்னு வதைச்சாங்க. மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, சித்தப்பா பெரியப்பா, தாத்தா பாட்டி, இது எல்லா உறவுகளும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக நிறைய செயல்பட்டுருக்காங்க. அதனால தான் இவர் என்ன சொல்றாரு? என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான. ஒரு பட்டணங்களில் போய் பிரசங்கம் பண்ணா மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்து யாருன்னே தெரியாது, அவங்க பிரச்சனை, அது கூட பெரிய பிரச்சனை கிடையாது. சுய ஜனங்களால் வர பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, தீர்க்கவே முடியாது. அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களும். போய் பிரசங்கம் பண்ணால் அந்த பட்டணத்தில் அடிக்கிறான், மறுபடியும் இன்னொரு பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணுறார், அங்கேயும் போய் அடிக்கிறான். பட்டணத்தில் வந்த மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான. வனாந்திரம் மிருகம் வரும், புலி வரும், சிங்கம் வரும், கரடி வரும், பாம்பு வரும். அதெல்லாம் போய் நடந்து போய்த்தான் அவனு, வேறு வழி இல்லை. ஏசப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் கூட இருக்கீங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் பாஷையில் என்ன சொன்னாரோ தெரியல, நம்ம பாஷையில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அவரை ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே போயிட்டார். வனாந்தரத்தில் நடக்கிறது சாதாரணமான கிடையாது, பாலைவனத்தில் நடக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, மலை மேலே ஏறி நடப்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆறை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கடலை கிராஸ் பண்ணி இன்னொரு நாட்டுக்கு போகிறது கஷ்டம். இத்தனை கஷ்டத்தையும் அவர் பட்ட போதிலும் கர்த்தரை பற்றி ஒரு குறையுமே எழுதலை. கர்த்தர் என்னை விட்டுட்டாரு, கப்பலோடைய விட்டுட்டாரு, வனாந்தரத்தில் விட்டுட்டாரு, திட்டுறதுக்கு விட்டுட்டாரு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, சொல்லவே இல்லை. அப்புறம் கவனிங்க, சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான. நல்ல சகோதரன் நாம் நினைப்போம், அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கள்ளத்தனம் பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் விளக்கவே வேண்டியதில்லை, நீங்களே விளங்கிக்கோங்க. கள்ள சகோதரர் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும். இத்தனை கஷ்டம் வந்தோம், மற்றவங்க நல்லா இருக்கட்டும்னு பிரயாசப்படுறாரு பாருங்க. அதுதாங்க ஒரு தேவ ஊழியனுடைய நல்ல விசுவாசினுடைய மனநிலை. தான் கஷ்டம் எத்தனை இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் பிரயாசப்படுறாங்க. பிரயாசத்திலும், ஐயோ வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும். பசி கூட பரவாயில்ல, தண்ணி வேணும்னு கேட்டு நாக்கு வறண்டும் தண்ணி கிடைக்கல அவருக்கு. சமுத்திரத்தில் 24 hours இருந்தால் எந்த தண்ணி போய் குடிக்கிறது? யார் கொண்டாந்து பாட்டில் தண்ணியை கொடுப்பாங்க? யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணியிருக்காரு, சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி ஊழியங்கள் எப்படி இருக்குது பார்க்குறீங்களா? அன்றைக்கி ஊழியம் எப்படி இருந்துச்சு பார்க்குறீங்களா? கவர்ச்சியை தேடி ஓடுறோம், பிரபலங்களை தேடி ஓடுறோம், பெரிய பெரிய மால்கள் மாதிரி இருக்கிற சபைகளை தேடி ஓடுறோம். ஆனால் பாடுபடுகிற ஊழியர் எங்கே இருக்குன்னு தேடி போக மாட்டோம். அதற்குரிய மதிப்பை நம்ம அளிக்கிறது இல்லை. இங்கே கவனிங்க, மோசங்களிலும் அநேக முறை உபவாசம். அது வேறு, இத்தனை பாடுபட்டு அந்த உடம்பு எப்படி இருக்கும்? என்ன போட்டுறாரு? உபவாசங்களிலும். என்னத்தில்? கப்பல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக குளிரும், ஃப்ளைட்டில் போனாலும் குளிரும், ஃபுல் ஏசி இருக்கிறனால அங்கேயும் குளிர் தான். கப்பலில் போனால் இயற்கையான அந்த காற்று ஃபுல்லாக குளிர்ந்த காற்று அடிக்கும். குளிரிலும் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஒரு ஆற்றுல போயிருப்பார், நான் யோசித்து சொல்கிறேன். ஆற்றுல போயிருப்பார், போட்டு கவுந்துருக்கோம், ட்ரெஸ்ஸெல்லாம் போயிருக்கோம்,
நிர்வாணத்தோடு போய் அங்கே யார்கிட்டயே துணியை வாங்கி கட்டிட்டு போய் ஊழியம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. கப்பல் சேதத்தில் அப்படி தான் எல்லாம் கலந்துட்டு போய்டு. நம்ம இந்த காலத்து மாதிரி ஃபேண்ட் சட்டியை போட்டுருந்தாங்க அந்த காலத்தில். அங்கி தான் ஏதோ ஒரு அங்கேயே போட்டுட்டு போனார்னு வைங்க, மீனுக்கு இழுத்துருக்கோம் கழட்டி அங்கேயே மீனுக்கிட்ட விட்டுட்டு எதிர்பாட்டில் வந்திருப்பார். அப்படி இருந்தும் கூட நான் இப்படி இயேசுவை பிரசங்கிப்பதினால் இப்படி நிர்வாணியாக மாறிவிட்டேனே என்று அவர் வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லலை. ஊழியன்னா சாதாரண நினைக்காதீங்க. இந்த எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மனுஷன் நிற்கிறான்னா அவன் அழைக்கப்பட்டிருப்பான், அவன் அபிஷேகப்பட்டுருப்பான், அவன் மேலே தேவனுடைய கரம் இருக்கும், அவன் மேலே தேவனுடைய வல்லம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு வர முடியல. ஏன்னா கஷ்டம் வரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்ட்டு தான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு இந்த பரிசுத்த பவுல். இத்தனை ப்ராசஸ் போகுது பாருங்கள். இன்றைக்கும் உண்மையான ஊழியர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக எல்லாத்தையும் பாடுகளையும் சகிச்சு வாழ்கிற ஊழியர்கள் இன்றைக்கி இருக்காங்க, இல்லாமல் இல்லை. அதே சமயத்தில் ஒன்றுமே இல்லை, எதுவுமே வராது, சொகுசான வாழ்க்கை வாழற ஊழியர்களே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லா சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஊழியர் உண்மையான ஊழியரா அப்படின்றத நீங்கள் அடையாளப்படுத்தி அந்த உண்மையான ஊழியருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி அவர் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தால் அந்த ஊழியர் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஏராளமாக வரும். அதாவது பாடுகளில் வர்ற பாடத்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் பாடுபடல, நாங்கள் பாடுபட்டதில் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குறோம் பாருங்கள். நீங்கள் ஈஸியாக உட்காந்து காதில் கேட்டு வாழ்க்கையில் வாங்கிக்கிறீங்க. அப்போ என்னன்னா எச்சரிப்பு, நான் இப்படி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன், நீ கஷ்டப்படாமல் இப்படி செய்தினா ஈஸியாக ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு ஒரு சின்ன சின்ன நுகத்தையெல்லாம் சுமந்து கொள்ளணும். நம்முடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் நுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் முதலானவைகள் அல்லாமல் எத்தனை லிஸ்ட் போட்டிருக்கா பாருங்க. இது இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஐயோ, கொரிந்துக்கு போனோம், அந்த சபை எப்படி இருக்குன்னு தெரியலையே. கலாத்தியஸ் நாட்டு சபைக்கு போய் ஸ்தாபித்தோம், அங்கே வேறு பிரச்சனையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டமே. கொரிந்து சபையில் வேறு விவாகரத்தை பற்றி கேட்டுட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். பிலிப்பு பட்டணத்துக்கு போனோம், தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போனோம். இந்த பட்டணத்துக்கெல்லாம் மறுபடி விசிட் பண்ணணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லா சபைகளை குறித்த கவலை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. சபையில் மக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் யாரை போய் நெருக்கும்? பாஸ்டர் தான் போய் நெருக்கும். அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு வர்ற வரைக்கும் அந்த பாஸ்டரால் தூங்க முடியாது. அதுதான் உண்மை. நல்ல பாஸ்டருங்க தூங்க மாட்டாங்க. நீங்கள் சுவிசேஷ கூட்டத்துக்கு போங்க, அவங்க எந்த பொறுப்பையும் உங்களை பற்றி எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 24 hours என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை 24 மணி நேரம் பார்க்குறேன். உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வர்ற வரைக்கும் ஜெபிக்கிற பொறுப்பு என் மேலே இருக்குது, கீழ்ப்படுகிற பொறுப்பு உங்கள் மேலே இருக்குது. அதை செய்யும் பொழுது விடுதலை கிடைக்கும். ஒருத்தங்க விடுதலை கிடைச்சவொன்னே அடுத்தது இன்னொன்று வரும். ஒன்று தான் வரும்ல, 2 ஒரே டைமில் வரும். சில டைமில் 4 வரும். எல்லாத்தையும் தாங்கி சகிச்சு இதெல்லாம் கொண்டு போகணும். ஏன்னா பெரிய நுகத்தை யார் மேலே வச்சுட்டாரு? அவரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க மேலே வச்சிருக்காரு. அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க நுகத்தை சுமப்பார்கள். அழைக்கப்படாத ஊழியர்கள் அழைக்கப்பட்ட ஊழியர் மீது நுகத்தை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க, பாரத்தை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம நல்லா கவனிக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. என்னன்னா, பாடுகள் வழியாக மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். சும்மா மீடியாவிலலாம் பாடத்தெல்லாம் கற்றுக்கொள்ள முடியாது, பாடத்தை கேட்கலாம், கற்றுக்க முடியாது. இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் பலவீனனானால் நான் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம்
ஐயோ இடறாங்களே, மனம் எரியாது இருக்குமோ, நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் சொல்கிறாங்க. ஐயா பவுல் ஐயா அந்த வீட்டு ஜபத்துக்கு வாங்க ஐயா, அதை போய் பார்க்கணும் ஐயா. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, இப்போ தான் படுத்தையா, எழுந்திடுறேன், எழுந்த பிறகு வரையா. எழுந்த பிறகு வரீங்களா? இப்போ அர்ஜென்ட்டு நீங்கள் வர மாட்டீங்க. அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவார், போய் பவுல் ஐயாவை கூப்பிட்டேன், என்ன பண்ணுறாரு, நைட்டெல்லாம் ஜோம் பண்ணார், கூப்பிட்ட உடனே வரணுமில்ல, வர மாட்டுறாரு. 10 பேர்கிட்ட சொன்னால் அந்த பவுலை பற்றி பேர் எப்படி கிடைக்கும்? அந்த மனுஷன் பசியில் தாகத்தில் தூக்கம் இல்லாமல் கடந்து இப்போ தான் படுக்கிறக்குள்ள எழுப்புறார். அப்போ இருப்பா நான் கொஞ்சம் இலைப்பாட்டு வரேன்னு சொன்னாக்கா அவர் இலைப்பாரி வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இப்படி தான் நிறைய பேர் பிச்சு 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 ஊழியக்காரங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறாங்க. இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நான் ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனன் ஆகிறது இல்லையோ. அப்போ பாஸ்டர்களுக்கு எவ்வளோ பலவீனம் இருக்கும், எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ கண்ணீர் இருக்கும், தவிப்பு இருக்கும், வருத்தம் இருக்கும், வேதனை இருக்கும், எவ்வளோ பொறுப்பு இருக்குன்றதெல்லாம் யோசிக்காமலே நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் சொல்ல வேண்டியதில்லை, மீடியா வந்த பிறகு பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் ஏராளமாக போயிட்டுருக்கு. யாரை பற்றி யார் வேணால் பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிடுச்சு. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய அழைப்பு என்னென்னா நுகத்தை சுமக்க வேண்டும், நுகத்தை சுமக்க வேண்டும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் தான் உலகத்துக்கு இல்லை, நமக்கு இத்தனை வந்துச்சு இல்லை பவுலுக்கு. ஆனால் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாவே அவர் இருந்தார். அவருடைய இருதயத்தை விட்டு சமாதானம் போகவே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நம்ம தியானிக்கலாம். ஆபகுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரம். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியிலே பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியங்கள் விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலானவைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த மனநிலை விசுவாசிக்க இருக்கணும். இல்லாட்டாலும் சந்தோஷமாக இருப்பேன், இல்லாட்டாலும் ஆண்டவரோடு இருப்பேன், இல்லாட்டாலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன், இல்லாட்டாலும் நான் சஞ்சலப்பட மாட்டேன். அந்த மனநிலை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இதில் எங்கெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள், எல்லாமே அவங்க பயன்படுத்துகிற வாழ்வாதாரத்துக்குரிய தான் விஷயங்கள் தான். அத்திமரம் பழம் கிடைக்கும், திராட்சை செடி திராட்சை ரசம் கிடைக்கும், ஒலிவ மரம் எண்ணெய் கிடைக்கும், வயலில் தானியம் சாப்பாட்டுக்கு, ஆட்டு மந்தை கறி சாப்பிடலாம், பால் எடுக்கலாம், கம்பளி தயார் பண்ணலாம், மாடு வாழ்க்கைக்கு அதனுடைய எருவாகுது, நிலத்துக்கு பால் ஆகுது. எதுலாம ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட எங்கே போனாலும் ஒன்றுமே இல்லை. மாட்டுப்பட்டி சும்மா கிடக்குது, ஆட்டுப்பட்டி சும்மா கிடக்குது, வயலில் விதைச்சா வளைய மாட்டேங்குது, ஒலிவ மரத்தில் ஒரு பழமும் காய்க்க மாட்டேங்குது, எண்ணெய் கிடைக்கல, திராட்சை ரசம் கிடைக்கல, அத்திப்பழம் சாப்பிட்லான்னு அதுவும் கிடைக்கல. ஒன்றுமே இல்லாமல் போனாலும், ஒன்றுமே இல்லாமல் போனாலும் ஆபுக்கு என்ன சொல்கிறாரு? ஒன்றுமே சொல்லுங்கள். ஆபுக்கு என்ன சொல்கிறார்? ஒன்றுமே இல்லாமல் போனாலும் நான் அழுது கொண்டே இருப்பேன், நான் அழுது கொண்டே இருப்பேன், கிடைக்க வரைக்கும் போராடி கொண்டு இருப்பேன், கிடைக்க வரைக்கும் கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பேன். அப்படியே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த ஸ்டேட்மெண்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். பாடுறாரு பாருங்க பெர்மன் செய்யா. இந்த வசந்தச்சாவுடைய பாட்டு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள்.
இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மெட்டீரியல் மைண்ட் இருக்கக்கூடாது, பொருளை சார்ந்த மனம் இருக்கக்கூடாது, தேவனை சார்ந்த மனம் தான் இருக்கணும். தேவன் இல்லைன்னா மட்டும்தான் கண்ணீர் வரணும். தேவன் உங்களை கைவிட்டுட்டாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரணும்? தவிப்பு வரணும், சஞ்சலம் வரணும். கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. அவர் இல்லைன்னா மட்டும்தான் நஷ்டம், வேற எது இல்லைனாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது, லாபம்தான். அதான் பவுல் சொல்றார், எனக்கு லாபமாய் இருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கெல்லாம் செழிப்பு உபதேசம். நம்முடைய வேதத்தில் செழிப்பு இருக்கானா? இருக்குது. செழிப்பு மட்டுமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, பாடுகள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, செழிப்பு இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒன் ஆஃப் த பிளஸிங் ப்ராஸ்பெரிட்டி. ஆனால் செழிப்பாக மட்டுமே இருந்தால் தான் ஒரு விசுவாசி, அதுதான் அடையாளம் அப்படின்னா அது தப்பு. எதுவுமே இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொல்லி ஆபகுக்கு சொல்கிறாருங்க. அதுக்கு கடைசி வசனத்தை கவனிங்க, அதில் போட்டிருக்கிறாரு, ஆண்டவராகிய கர்த்தர் என்பலன், அவர் என் கால்களை மான்களை கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆபகுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் என்பலன் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார், உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் போயிருக்கலாம், எல்லாம் வெறுமையாக இருக்கலாம், எல்லாம் நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நான் கர்த்தருக்குள் களி கூற களி கூற களி கூற என் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க 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 தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்துவார். அதை யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது. சோதனைக்கு பின்னாடி தான் சாதனையே வரும். நெருக்கத்துக்கு பிறகுதான் பெருக்கம் வரும். நெருக்கத்தில் சந்தோஷமா இருங்க, நெருக்கத்தில் சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் 2000 வருஷமாக ஆண்டவர் பாதியில் ஐயோ இப்போல்லாம் நாகரிகமாகி போச்சு, கம்ப்யூட்டர் உலகமாச்சு, ரொபோட்டிசம் உலகமாகி போச்சுன்னு வந்து மாற்றிட்டலாம் போல. 2000 வருஷமாக அவர் சொன்ன சத்தியம் சத்தியம்தான். அந்த சத்தியத்துக்குள்ளே தான் நாம் நடக்கணுமே தவிர நான் கிராம சபை, பட்டண சபை, இந்திய சபை, ஆப்பிரிக்கா சபை, அமெரிக்கா சபை, ஐரோப்பா சபை இங்கெல்லாம் ஒத்து வராதுன்னு கிடையாது. இதுக்கு ஒத்து வரலைன்னா கர்த்தருடைய நுகத்தை உன் மேலே ஏற்றுக்கலன்னு அர்த்தம். ஏற்றுக்கிட்டா எல்லாத்து வழியாக நடத்துவார், கடைசியாக உயர்ந்தமான இடத்திலே நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுக்க எந்தன் இயேசு அருகில் இருக்க, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி என்னையும் சபையும் உம்முடைய அந்த நுகத்தில் நாங்கள் இணைந்து எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் பாடுகள் வழியாய் கற்றுக்கொண்டு, அந்த பாடுகள் நடுவில் எந்த விதத்திலையும் உம்மை குறை சொல்லாமல் கர்த்தர் என் கூட இருக்கார், அது போதும் என்று அமைதியாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பயணித்தது போல பயணித்து கடைசியாக ஆபுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், என் பலன் என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார், உயர்ந்த ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற விசுவாசத்தோடு கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செகண்டும் நடக்க பரிசுத்த தூதர்கள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுப்புவீராக. அனுதினமும் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எல்லா தீமைகள், பிசாசின் கிரிகள், பிசாசினால் வருகிற நுகங்கள், பிசாசினால் வந்த போராட்டங்கள், பிசாசினால் வந்த பலவீனங்கள், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மரணத்துக்கு ஏதுவான எல்லா ஆவிகளின் கிரிகளை அழிக்கிறேன்.
பாபாதாளத்துக்கு இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. அபிஷேகம் நுகத்தை முறித்து போடுவதாக. எல்லா அடிமைத்தனத்தையும், எல்லா பிசாசின் தந்திரங்களையும், மாயமான எண்ணங்களையும், ஆவிக்குரிய கண்ணால் பார்க்க முடியாதபடி ஆவிக்குரிய கண்ணை குருடாக்கி இருக்கிற எல்லா குருட்டு ஆவிகளை வெளியேற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். எந்த குடும்பத்தில் இருக்கிற பையன்களையோ பிள்ளைகளையோ வாலிப பிள்ளைகளையோ சிறு குழந்தைகளையோ வயதானவர்களோ தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தை விலகி ஓடு என்று கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்குவதாக, விடுதலை தங்குவதாக, சுபிட்சம் தங்குவதாக. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையை கொடுத்து காத்துக்கொள்ள ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்